ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், ஒரு ஹாட்டான ப்ரொமோ தான் வந்திருக்கு. என்னென்னு பார்க்குறீங்களா? எஸ், ஸோ சந்தானத்தோட அம்மா கிட்ட சாரதாம்மா வேகமாக போய் நின்று, என்ன உங்கள் பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கிறீங்க, இந்த பிள்ளைக்கு தான் இவ்வளோ ஒரு இது பண்ணிட்டு இருந்தீங்களா, இதுக்கு தான் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து எங்களை வந்து பார்த்துட்டு போகிறாரா, மீதி 5 வருஷத்தில் அந்த ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆஷான ஒரு வாக்குவாதத்தை வந்து பாட்டிமா கிட்ட வைக்கிறாங்க. பாட்டிமாவே நம்ம பையன் இப்படியான்னு சொல்லி நம்ப முடியாமல் சாரதா ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க அவங்களும். ஸோ அவங்கக்கிட்டே இவங்களுக்கு வேறு எங்கே போய் கொட்டுறதுன்னு தெரியாமல் சாரதாவை போய் அவங்க ஆஷாக்கவங்க காவேரி விஜய் எல்லாருமே தடுக்கிறாங்க, விடுமான்னு. ஸோ அவங்க டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க, பட் முடியல. சகலிங்க 2 பேரும் வந்து ஓரமாக நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். அவங்களாலையும் ஃபுல் ஃபீலிங்கில் இருக்கிறாங்க, நோத்த முடியல. ஸோ அவங்க ஃபுல் கோவத்தை கொட்டி தீர்த்துட்டு தனியாக அப்புறமா ஃபோட்டோவை போய் தூக்கி போட்டு உடைக்க போகிறாங்க. சொந்தங்களோட ஃபோட்டோவை ஃபேமிலியாக சாரதாமாக பிடிச்சி ஃபோட்டோ உடைக்க விடாமல் காப்பாற்றி ஒரு வழியாக வச்சுட்டாங்க. பட்டு தனிமையில், அதாவது விஜய் அண்ணன் காவேரி 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. பட் காவேரி ஏன் விஜய்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு தெரியல. நீங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் இந்த மாதிரி பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜயை பார்த்துக்காரு. பட் விஜய் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? கோவம் பட முடியாது, வேறு வழி இல்லாமல் இல்லை, எல்லாருடைய ஆண்களும் இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்றத காவேரிக்கு மெல்ல புரிய வச்சுருக்காங்க. பிகாஸ் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போனாலும் அவங்க ஆல்ரெடி ஒரு வேதனையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஹார்ட் ஆகிடுங்க. அதை விஜய் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஒரு அரவணைப்பு இருந்தால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத அரவணைச்சு தலைமையில் சாஞ்சிக்கிறாரு. ஸோ இந்த அன்பு தான் எப்போவும் வந்து நீடிக்கும். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.